ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்குல மாவுல நம்ம எப்படி போண்டா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மரவள்ளிக்கிழங்கு மாவு, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 வெங்காயம் போல கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டை தட்டி வச்சிருக்கேன். பெருஞ்சீரகத்தை இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையும் அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி விட்டு உப்பு போட்டு மாவு பிசைஞ்சு வைக்க போறோம். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு எல்லா பொருளையும் போட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். ஆனியனை போட்டுக்கிறேன், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி விட்டு. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா கெட்டியான பதத்துல பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பிசைஞ்சாச்சு. வடை மாவு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப ஹார்டாலாம் பிசையக்கூடாது. இது சாஃப்டா இருக்கணும். சாஃப்டா இருந்தா தான் நம்மளுக்கு போண்டா நல்லா சாஃப்டா வரும். இப்போ ஒரு வாணல்ல எண்ணெயை ஊற்றி சூடானதும் நம்ம போண்டாவை போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மரவள்ளிக்கிழங்குல நம்ம போண்டாலாம் செய்யணும், வடைலாம் செய்யலாம்னா ரொம்ப டைம் எடுக்கும். இது மாதிரி மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். எப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுமா, மரவள்ளியை நல்லா உரிச்சு கழுவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி நல்லா 3 days நல்லா வெயில்ல காய வைக்கணும். காய வச்சு எடுத்து வச்சு நம்ம மிக்ஸி ஜார்லயே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை நம்ம எடுத்து நல்லா டைட்டான கண்டெய்னர்ல போட்டு மூடி வச்சுக்கணும். நம்மளுக்கு எப்ப வேணுமோ இந்த மாதிரி போண்டா செய்யணும், இதுல வடை செய்யலாம், அடை செய்யலாம். தோசை மாவு இல்லாத நேரத்துல தோசை கூட இதுல செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது மாதிரி செஞ்சீங்கன்னா. நீங்க அதிகமா கிடைக்கிற டைம்ல இந்த மாதிரி அரைச்சி வச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்க. குழந்தைங்களுக்கு திடீர்னு அவசரமா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், பசங்க வந்துட்டாங்கன்னும் போது இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க, பசங்க சாப்பிடுவாங்க. இதை நான் காரமா கொஞ்சம் செஞ்சிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு காரம் போண்டா மாதிரி செய்யறேன் மரவள்ளிக்கிழங்குல. பசங்களுக்கு காரமா பிடிக்கலன்னா இதை ஸ்வீட் கூட செஞ்சுக்கலாம். ஸ்வீட்டா கூட வெல்லம் மாவுல நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு பதிலா வெல்லம், தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு அதை கூட இனிப்பு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பசங்க சாப்பிடுவாங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளிக்கிழங்கு போண்டா பிளேட்ல சர்வ் பண்ணி சாப்பிட கொடுக்கலாம் பசங்களுக்குலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.